ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு சென்னா கிரேவி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சமோசா கூட கொடுப்பாங்க, சென்னா சமோசா, அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மைதா மாவு பூரி போட்டு சென்னா செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அது நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பெருசாக இருந்ததுனால நான் 1 யூஸ் பண்ணிக்கிட்டேன். சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 2 யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட தக்காளியோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாவே போடுங்க, அப்ப கரெக்டா இருக்கும். ஒரு துண்டு இஞ்சிய கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 4ல இருந்து 5 பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்றேன். சின்ன ஸ்பூன்றதுனால 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் இருந்தால் சீரகத்தூளாவே ஆட் பண்ணிக்கோங்க. எந்த சீரகத்தூள் இல்லாதனால சீரகமா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூனுக்குள்ள கரம் மசாலா அதையும் ஆட் பண்ணிட்டு லைட்டா மட்டும் தண்ணி ஊத்திட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை நல்லா போற அளவுக்கு தனியா எடுத்து வச்சுக்கலாம். கூடவே 5ல இருந்து 6 முந்திரி போட்டிருக்கேன். அது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் 1 இல்லைன்னா 2 ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கிரேவியும் இது கூடவே ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கியாச்சு. ஜஸ்ட் அந்த ஆயில் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒயிட் சென்னா வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த 1 கரண்டி அளவு மட்டும் நான் அரைச்சி இதுல சேர்க்க போறேன். மீதி எல்லாத்தையும் நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியை தூர ஊத்திடக்கூடாது, இதுலயே தான் அந்த தண்ணியை ஆட் பண்ணணும். சென்னா வேக வச்ச தண்ணியையும். சென்னா வேக வைக்கும் போது உப்பும் போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சென்னா மசாலா ஆட் பண்றேன். இது ரொம்ப கம்மியா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணா போதும். உங்களுக்கு ரொம்ப புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம அந்த 1 கரண்டி சென்னா எடுத்து வச்சோம்ல, அதை அரைச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ திக்கா இருக்கும் கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.